Students, so நம்ம வந்துட்டு chapter number 19 movements in animals பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து skeleton அப்படிங்கிற டாப்பிக்கில் ஸ்டாப் பண்ணோம். ஸோ பேசிக்காக skeleton அப்படிங்கிறது வந்துட்டு 2 டைப்ஸில் இருக்குது. அதாவது ஆக்சியல் skeleton அண்ட் அப்பெண்டிகுலர் skeletonனு. ஸோ ஆக்சியல் skeletonல வந்துட்டு ஸ்டெர்னம், ரிப்கேஜ் அண்ட் வெர்டிபிள் காலம் இந்த 3 வரும். ஸோ அப்பெண்டிகுலர் skeleton அப்படின்னு பார்க்கும்போது ஷோல்டர் போன், பெல்விக் போன், ஆர்ம் போன், லெக் போன்னு சொல்லிட்டு ஸோ இந்த 4 வந்துட்டு அப்பெண்டிகுலர் skeleton வரும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்பெண்டிகுலர் skeletonனா என்னென்ன போன்ஸ் வந்துட்டு அங்கே வருது அண்ட் லாஸ்ட் டாபிக், இந்த லெசனோட லாஸ்ட் டாப்பிக்கான மசில்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ கிளாஸோட உங்களோட சாப்டர் நம்பர் 19 வந்துட்டு முடியுது. So page number 226 appendicular skeleton. So the appendicular skeleton contains the bones in the appendages of the body as well as the structures that connect the appendages to the axial skeleton. So appendicular skeleton அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இந்த போன்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா appendages, அதாவது பாடியோட கீழ் சைடு தான் இருக்கும், appendagesல தான் இருக்கும். So as well as the structures that connect the appendages to the axial skeleton. So இந்த appendicular skeleton அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லா போன்ஸும் எல்லா skeletonம் எது கூட கனெக்ட் ஆகிருக்குன்னா axial skeleton கூட கனெக்ட் ஆகிருக்கும். Specifically the appendicular skeleton comprises the shoulder girdle, the arm, wrist and hand bones, the pelvic girdle and the leg, ankle and foot bones. So specifically appendicular skeleton பார்க்கும்போது shoulder girdle வரும் and arm, wrist and hand bones ஆன pelvic girdle and leg வந்துட்டு லெக்ல ankle and foot bones வந்துட்டு இந்த appendicular skeletonல வரும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா shoulder bone or pectoral boneனா என்ன? Shoulder bone is formed by a collar bone at the front and the shoulder blade at the back. ஸோ ஷோல்டர் போனும் போகுது இது எதனால் ஃபார்ம் ஆயிருக்குன்னா காலர் போன், நம்மளோட ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய காலர் போன்னாலையும் நம்ம பேக் சைடு இருக்கக்கூடிய ஷோல்டர் போன்னாலையும் தான் வந்துட்டு இந்த ஷோல்டர் போன் இல்லாட்டி பெக்டோரல் போன் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. The collarbone is supported by the breastbone at one end and the shoulder blade at the other end. ஸோ இந்த collarbone அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்துட்டு எது சப்போர்ட் பண்ணியிருக்குன்னா breastbone வந்துட்டு ஒரு எண்ட்லேயும் அண்ட் இன்னொரு எண்டில் வந்துட்டு ஷோல்டர் பிளேடு வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்கு. The shoulder bone encloses a socket-like cavity into which fixes the ball of the upper arm. ஸோ இந்த ஷோல்டர் போன் வந்துட்டு ஒரு சாக்கெட் மாதிரி இருக்குது. ஸோ அந்த சாக்கெட்லேயே தான் வந்துட்டு அப்பர் ஆர்ம் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதைத்தான் நம்ம என்னென்னு பார்த்தோம், பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் ஒன்று பார்த்தோம்ல. ஸோ அதான் சொல்கிறாங்க திஸ் ஃபார்ம்ஸ் த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். ஸோ இதுதான் வந்துட்டு பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. This girdle is also called as pectoral girdle. ஸோ இந்த girdle நம்ம என்னென்னு சொல்கிறோம், பெக்டாரல் கிரிடில் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்துட்டு ஷோல்டர் போன் ஆர் பெக்டாரல் போன். ஸோ ஷோல்டர் போன் அண்ட் பெக்டாரல் போனும் போது இது எதனால் ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஃப்ரண்ட் சைடில் காலர் போன்னாலையும் பேக் சைடில் ஷோல்டர் பிளேட்னாலையும் இந்த ஷோல்டர் போன் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த காலர் போனை வந்துட்டு ரெண்டு சைடில் எது சப்போர்ட் பண்ணால் ஒரு சைடில் பிரெஸ்ட் போனும் இன்னொரு சைடில் வந்துட்டு ஷோல்டர் பிளேடும் வந்துட்டு இந்த காலர் போனை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த ஷோல்டர் போன் வந்துட்டு எப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னா ஒரு சாக்கெட் லைக் ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த ஷோல்டர் போனில் ஒரு சாக்கெட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதில் தான் வந்துட்டு அப்பர் போன் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிரிடிலுக்கு இன்னொரு பேர் தான் வந்துட்டு என்ன, ஷோல்டர் போனுக்கு இன்னொரு பேர் தான் என்ன, பெக்டாரல் கிரிடில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பெல்விக் போன். ஸோ அதாவது நம்ம பெல்விக் போன்னா என்ன, pelvic bone is also called as pelvic girdle. ஸோ pelvic bone நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்னொரு பேர் வச்சு pelvic girdle அப்படின்னு சொல்கிறோம். It is made up of strong bones to balance entire weight of the body. ஸோ இந்த pelvic girdle எதனால் மேட் ஆகிருக்குன்னா ரொம்பவே ஸ்ட்ராங் போன்ஸ்னால் மேட் ஆகிருக்குன்னா எதனாலனா நம்ம பாடியோட வெயிட்டை என்டையர் வெயிட்டை பேலன்ஸ் பண்ணக்கூடியது இந்த pelvic bone தான். Pelvic girdle is formed by 5 fused vertebrae at the back and form a cavity in the center while reaching the front part. அதாவது வந்துட்டு இந்த pelvic girdle வந்துட்டு எதனால் ஃபார்ம் ஆயிருக்குன்னா வெர்டிப்ரே, அதாவது வெர்டிபிள் காலத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்ஸான வெர்டிப்ரே 5 ஃபியூஸான வெர்டிப்ரே மூலயமா ஃபார்ம் ஆயிருக்கு பேக் சைடில். ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு கேவிட்டி மாதிரி சென்டரில் ஃபார்ம் பண்ணி while reaching the ஃப்ரண்ட் பார்ட்டை ரீச் பண்ணும்போது அங்கே ஒரு கேவிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
The thigh bones are attached to either side of the girdle with a ball and socket joint. So அந்த thigh bones ரெண்டு எதனால பாருங்க, இதுதான் இந்த ரெண்டும் தான் thigh bones. இது எதனால ஜாயிண்ட் ஆயிருக்கு, ஒரு சாக்கெட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்னால ஜாயிண்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பெல்விக் போன்னு பார்க்கும்போது இதுக்கு இன்னொரு நேம் என்ன, பெல்விக் கிரிடில்னு பார்க்குறோம். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கான போன். எதனாலனா நம்ம பாடியோட என்டையர் வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறது இந்த பெல்விக் போன் தான். ஸோ இந்த பெல்விக் கிரிடில் எதனால் ஃபார்ம் ஆயிருக்குன்னா, பேக் சைடில் 5 ஃபியூஸான வெர்டிப்ரே மூலமா பேக் சைடில் ஃபார்ம் ஆகி ஃப்ரண்ட் சைடுக்கு வரும்போது ஒரு இடையில வந்துட்டு ஒரு கேவிட்டி மாதிரி ஒரு சென்டரை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த தை போன்ஸ் வந்துட்டு எப்படி அட்டாச், எய்தர் சைடு ரெண்டு சைடில் எது கூட அட்டாச் ஆகிருக்குன்னா, பால் அண்ட் சாக்கெட் ஜாயின்ட்ஸ் கூட தை போன்ஸ் கூட வந்துட்டு இது அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு பெல்விக் போன். நெக்ஸ்ட்டு ஆர்ம் போன் அப்படின்னு பார்க்கும்போது, ஆர்ம் போன் இஸ் த அப்பர் லிம்ப் ஆஃப் த ஹியூமரஸ், ரேடியஸ், அல்னா, கார்பசல்ஸ், மெட்டாகார்பசல் அண்ட் ஃபேலஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆம்போனுங்கிறது வந்துட்டு ஒரு அப்பர் லிம்பு, அதாவது நம்மளோட கையெல்லாம் வருதுல, ஸோ அதான் அப்பர் லிம்ப். இது எதனால் நான் இருக்குன்னா ஹியூமரஸ், இது எல்லாமே போன்ஸ் தான், டைப் ஆஃப் போன் தான். ஹியூமரஸ், ரேடியஸ், அல்னா, கார்பசல்ஸ், மெட்டாகார்பலஸ் அண்ட் ஃபெலஞ்சஸ்னு சொல்லிட்டு இந்த 6 டைப்ஸ் ஆஃப் போன்ஸ்னால் வந்துட்டு மேட் ஆயிருக்கு. All these bones are joined by the hinge joints which allow the limb to move only in one direction. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா போன்ஸும் எதனால் ஜாயின் ஆகிருக்குன்னா, ஹிஞ்ச் ஜாயிண்ட் மூலமா ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த லிம்பை வந்துட்டு, இந்த அப்பர் லிம்பை வந்துட்டு ஒரே டைரக்ஷனை வந்துட்டு டைரக்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குங்கிறாங்க. ஹியூமரஸ் மேக்ஸ் அப் த அப்பர் ஆர்ம். ஸோ ஹியூமரஸ் வந்துட்டு இதான் வந்துட்டு ஹியூமரஸ், இதுதான் வந்துட்டு அப்பர் பார்ட் ஆஃப் த ஆர்ம் வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஃபோராம் இஸ் மேட் அப் ஆஃப் ரேடியஸ் அண்ட் அல்னா. ஸோ ஃபோராம் வந்து எதனால் ஆயிருக்கு, ரேடியஸ் அண்ட் அல்னா போனால் ஆயிருக்கு. ரிஸ்ட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பசல்ஸ், அதாவது நம்ம மணிக்கட்டு இருக்குல்ல, ஸோ அது எதனால் மேட் ஆயிருக்கு, கார்பல் செல் போல்ஸ்னால் ஆயிருக்கு. பாம் இஸ் மேட் அப் ஆஃப் மெட்டாகார்பல் செல்ஸ், அதாவது நம்மளோட பாம் வந்துட்டு மெட்டாகார்பலல்ஸால் மேட் ஆயிருக்கு. ஃபிங்கர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஃபெலேஞ்சஸ். ஸோ நம்ம இருக்கக்கூடிய ஃபிங்கர்ஸ் வந்துட்டு எதனால் மேட் ஆயிருக்கு, ஃபெலேஞ்சஸ் போன்ஸ் மூலிமா மேட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஆர்ம் போன். நெக்ஸ்ட்டு லெக் போன்னு பார்க்கும்போது, லெக் போன் இஸ் த லோவர் லிம்ப் மேட் அப் ஆஃப் ஃபீமர், டிபியா, ஃபிபுலா, தார்சல்ஸ், மெட்டாதார்சல்ஸ் அண்ட் ஃபெலேஞ்சஸ். ஸோ லெக் போன் தான் வந்துட்டு நம்மளோட லோவர் லிம்ப். இது எதனால் ஆயிருக்குன்னா, ஃபீமர், டிபியா, ஃபிபுலா, தார்சல்ஸ், மெட்டாடார்சல்ஸ் அண்ட் ஃபெலேஞ்சஸ் மூலிமா இது வந்துட்டு மேடாக இருக்குது. ஆல் தீஸ் போன்ஸ் ஆர் ஜாயின்ட் பை த ஹிஞ்ச் ஜாயிண்ட் விச் அலோ த லிம்ப் டு மூவ் ஒன்லி இன் எ ஒன் டைரக்ஷன். எப்படி ஆர்ம் போனில் வந்துட்டு ஹிஞ்ச் ஜாயிண்ட் மூலயமா இந்த எல்லா போன்ஸும் ஜாயிண்ட் ஆகி ஒரே ஒரு டைரக்ஷனில் மூமெண்ட்டை கொடுக்குதோ, அதே மாதிரி தான் இந்த லெக் போன்லேயும் நடக்குது. Knee is covered by a cap-like structures called patella or kneecaps. நீ முட்டி பகுதி வந்துட்டு ஒரு கவரான ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கு, ஒரு கேப்-லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒன்று கவர் பண்ணியிருக்கு. அதுதான் அது பேர் தான் என்னென்னா நீ கேப் இல்லாட்டி பேட்டிலா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபீமர் மேக்ஸ் அப் த தை போன். ஸோ ஃபீமர் தான் வந்துட்டு தை போன் வந்துட்டு ஃபுல்லாக மேக் ஆகிருக்கு. ஃபீமர்னால தான் வந்துட்டு அந்த ஃபீமர் போனால தான் தை போன் வந்துட்டு ஃபுல்லாக மேட் ஆகிருக்கு. லெக் இஸ் மேட் அப் ஆஃப் டிபியா அண்ட் ஃபிமுலா. நம்ம லெக் வந்துட்டு எதனால மேட் ஆகிருக்கு, டிபியா அண்ட் ஃபிமுலானால வந்துட்டு மேட் ஆகிருக்கு. ஆங்கிள் இஸ் மேட் அப் ஆஃப் டார்சல்ஸ். ஸோ நம்ம ஆங்கிள் கீழே இருக்கக்கூடிய ஆங்கிள் எதனால் மேட் ஆகிருக்கு, டார்சல்ஸ்னால மேட் ஆகிருக்கு. நம்மளோட ஃபுட் வந்துட்டு மெட்டாடார்சல்ஸ்னால மேட் ஆகிருக்கு. நம்மளோட டோஸ் வந்துட்டு ஃபெலேஞ்சஸ்னால வந்துட்டு மேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு லெக் போன். ஸோ அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ஷோல்டர் போன் பார்த்தோம், செகண்ட் பெல்விக் போன் பார்த்தோம், தேர்ட் வந்துட்டு ஆர்ம் போன் பார்த்தோம், ஃபோர்த் வந்து லெக் போன் பார்த்தோம். ஸோ இதோட வந்துட்டு ஸ்கெலிட்டனுங்கிற அந்த டாபிக் முடியுது. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா மசில்ஸ். த மசில்ஸ் இன் த பாடி ப்ரொவைட் த மீன்ஸ் ஆஃப் ஆல் மூமெண்ட். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸ்னால தான் நம்மளால் எல்லா மூமெண்ட்ஸையும் பண்ண முடியுது. தே கவர் த ஸ்கெலிட்டல் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ஆல்சோ கிவ் ஷேப் டு த பாடி. இதுதான் வந்துட்டு நம்ம ஸ்கெலிட்டல் ஃப்ரேம் ஒர்க்கை வந்துட்டு கவர் பண்ணியிருக்கு இந்த மசில்ஸு. அண்ட் ஒரு பாடிக்கு கரெக்டான ஷேப்பை கொடுக்குறது எதோட வேலை, இந்த மசில்ஸோட வேலை தான். Muscles help to maintain body posture while sitting, standing and walking. அதாவது மசில்ஸ் தான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுது. என்ன மெயின்டைன் பண்ணுது, நம்ம பாடியோட போர்ஷன். அதாவது நம்ம நடக்கும்போதோ இல்லை உட்காரும் போதோ இல்லாட்டி நிற்கும் போதோ எல்லா போர்ஷனையும் மெயின்டைன் பண்ணுறது இந்த மசில்ஸ் தான். மோஸ்ட் மசில்ஸ் ஆர் லாங் பண்டில்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டில் டிஷ்யூஸ். ஸோ எல்லா மசில்ஸும் வந்துட்டு ஒரு பண்டில்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டில் டிஷ்யூஸ் தான்.
ஈச் மசில் யூஸ்வலி ஹேஸ் 2 ends. ஒவ்வொரு மசில் ஈச்சாக ஒரு மசிலுக்கு வந்து ஒவ்வொரு மசில்ஸுக்கும் வந்துட்டு 2 எண்டு இருக்கும். எ ஃபிக்ஸ்டு எண்ட் வேர் த மசில் ஆரிஜினேட்ஸ், அதாவது ஃபிக்ஸ்டு எண்ட் அண்ட் மூவபிள் எண்டு 2 எண்டு இருக்கும். ஸோ ஃபிக்ஸ்டு எண்டுன்னு பார்க்கும்போது அங்கே தான் வந்து அந்த மசில் வந்துட்டு ஆரிஜினேட் ஆகிருக்கும். மூவபிள் எண்டுன்னு பார்க்கும்போது விச் புல் சம் அதர் பார்ட், அதான் வந்துட்டு இன்னொரு பார்ட்டை வந்து புல் பண்ணும், அதான் வந்துட்டு மூவபிள் எண்டுன்னு சொல்கிறோம். This movable end is drawn out to form a tough structure, the tendon, which is attached to the bone. So இந்த மூவபிள் எண்ட்லேருந்து தான் அந்த டஃப்பான ஒரு ஸ்ட்ரக்சர் வருது, அதை தான் என்ன சொல்கிறோம், டெண்டான்னு சொல்கிறோம். அதுதான் வந்துட்டு போன்ஸ் கூட அட்டாச் ஆகிருக்கு. When stimulated by the nerve, the muscle contracts to become shorter and thicker, and thus it pulls the bone at the movable end. ஸோ எப்போவாச்சும் ஒரு ஸ்டிமுலேட் நம்ம நர்வஸ்னால ஒரு ஸ்டிமுலை வருது அப்படின்னா இந்த மசில் வந்துட்டு கான்ட்ராக்ட் சுருங்கி அதை ஷார்ட்டராகவும் திக்கராகவும் அந்த மசில் ஆகி அதுதான் வந்துட்டு போன்ஸை வந்துட்டு புல் பண்ணி எந்த எண்ட்லினா மூவபிள் எண்டில். மசில்ஸ் கேன் ஒன்லி கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ், தே கெனாட் ஸ்ட்ரென்தன். அதாவது மசில்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கான்ட்ராக்ட், அதாவது ஒன்று சுருங்கும் இல்லாட்டி விரியும், அதனால லென்த்தன் ஆக முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ மசில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாடியில் நம்ம மூமெண்ட் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு மசில்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்கெலிட்டல் ஃப்ரேம் வரைக்கும் நமக்கு பாடிக்கு ஸ்ட்ரக்சரையும் கொடுக்குது. அண்டு மசில்ஸ் வந்துட்டு நம்ம பாடியை வந்துட்டு ஒரு கரெக்ட் போர்ஷனில் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுது. நம்ம நடக்கும்போது, உட்காரும்போது, இல்லாட்டி வந்துட்டு நிற்கும்போது எல்லா போர்ஷனையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது. ஸோ ஒரு மசில் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 2 எண்டு இருக்கும். ஒன்று ஃபிக்ஸ்டு எண்டு, இன்னொன்று வந்துட்டு மூவபிள் எண்டுன்னு 2 எண்டு இருக்கும். ஸோ ஃபிக்ஸ்டு எண்டுன்னா என்னென்னா எங்கே வந்து அந்த மசில் வந்துட்டு ஆரிஜினேட் தொடங்குதோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபிக்ஸ்டு எண்டுன்னு சொல்கிறோம். ஸோ மூவபிள் எண்டுன்னா அந்த மசிலோட எண்டு வந்துட்டு புல் பண்ணும், இன்னொரு பார்ட்டை வந்துட்டு புல் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மூவபிள் எண்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மூவபிள் எண்டில் வந்துட்டு ஒரு டஃப்பான ஸ்ட்ரக்சர் வருது, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டெண்டான்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் வந்துட்டு போன்ஸ் கூட அட்டாச் ஆகிருக்கு. நர்வ்ஸ்னால ஒரு ஸ்டிமுலேஷன் வருது அப்படின்னா அந்த மசில்ஸ் வந்துட்டு கான்ட்ராக்ட் சுருங்கி அந்த மசில் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டராகவும் திக்கராகவும் ஆகி அந்த போனை வந்துட்டு புல் பண்ணும் இந்த மூவபிள் எண்டில். ஸோ மசில்ஸ்னால ஒன்று கான்ட்ராக்ட் ஆக முடியும், இல்லாட்டி ரிலாக்ஸ் ஆக முடியும், அதனால வந்துட்டு லென்த்தன் ஆக முடியாது. ஸோ இதான் வந்துட்டு மசில்ஸோட ஃபஸ்ட்டு பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இதான் வந்துட்டு பைசெப்ஸ் மசில்ஸ், ட்ரைசெப்ஸ் மசில், இதான் வந்துட்டு பைசெப் டெண்டான், இது அல்னா, இது ரேடியஸ் அப்போவே பார்த்தோம், இதான் ஹியூமரஸ். ஸோ இந்த பைசெப்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பின்னாடி வரதெல்லாம் உங்களுக்கு பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் எதுன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது பைசெப்ஸ், இது ட்ரைசெப்ஸ். மசில்ஸ் ஆஃபன் ஒர்க் இன் பேர்ஸ் விச் ஒர்க் அகெயின்ஸ்ட் ஈச் அதர். ஸோ மசில்ஸ் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணால் பேராக தான் ஒர்க் பண்ணும். ஸோ அந்த பேர் வந்துட்டு எகெயின்ஸ்ட் ஈச் அதர், அதாவது ஆப்போசிட் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். These are called as antagonistic pairs. So இந்த pairs தான் என்ன சொல்கிறேன், antagonistic, அதாவது opposite to each other. The muscles in the upper arm control the bending and straightening of the arm. அதாவது அப்பர் ஆர்மில் இருக்கக்கூடிய மசில்ஸ் தான் வந்துட்டு பெண்டிங்கையும் ஸ்ட்ரைட்டனிங்கையும் கண்ட்ரோல் பண்ணும். நம்ம பாடியோட பெண்டிங்கையும் ஸ்ட்ரைட்டனிங்கும் கண்ட்ரோல் பண்ணுறது யாரோட வேலை, நம்ம அப்பர் ஆர்மோட மசில்ஸோட வேலை தான். The two muscles, biceps and triceps, are working against each other. அதாவது நான் பிக்சர் காட்டுறேன்ல, இந்த பைசெப்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸுங்கிற வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணும். when the biceps contracts, அதாவது இந்த பைசெப் வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆகும்போது the lower arm is raised and the arm bends. அதாவது அந்த பைசெப்ஸ் வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆகும்போது நம்மளோட லோவர் ஆர்ம் வந்துட்டு ரைஸ் ஆகி அந்த ஆர்ம் வந்துட்டு பெண்ட் ஆகும். In this position the tricep muscle is relaxed. ஸோ அந்த பொசிஷன், அந்த ஒர்க் நடக்கும்போது இந்த ட்ரைசெப் மசில்ஸ் வந்து ரிலாக்ஸிங் பொசிஷனில் இருக்கும். The straighten the arm and the reverse happens. அந்த ஆர்மை வந்துட்டு இப்போ பெண்ட் பண்ணியிருக்கோம், அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போது இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ இந்த பைசெப் மசில் கான்ட்ராக்ட் ஆகிறது ரிலாக்ஸ் ஆகி இந்த ட்ரைசெப் மசில் வந்துட்டு ரிலாக்ஸேஷன் இருக்கிறத வந்துட்டு கான்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். While the bicep relaxes, antagonistic muscles can be found all over the body. நம்மளோட பாடியில் ஃபுல்லாக இந்த மசில்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த ஐரிஸ் ஆஃப் த ஐ, நம்ம ஐயோட ஐரிஸ் பார்ட்டில் there are 2 sets of muscle, 2 டைப் ஆஃப் மசில் இருக்குது. There are radial muscles which radiate from the pupil like spokes of a bicycle, and there are circular muscles. ஸோ இந்த ரேடியல் மசில்ஸ், அதாவது வந்துட்டு 2 மசில்ஸ் இருக்குது நம்ம ஐரிஸில். There are radial muscles, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரேடியல் மசில்,
இது எதை என்ன ரேடியேட் பண்ணுன்னா பியூப்பிள்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் வந்துட்டு ரேடியேட் பண்ணும். அண்ட் சர்க்குலர் மசில்ஸ்னு ஒன்று இருக்குது. The radial muscles make the pupil of the eye wider while the circular muscles make the pupil smaller. அதாவது இந்த ரேடியல் மசில்ஸோட என்ன வேலைன்னா நம்ம ஐயை வந்துட்டு ஒய்ட் பண்ணி காட்டுற வந்துட்டு இந்த பியூப்பிளோட ஃபஸ்ட் வேலை. இந்த ரேடியலோட ஃபஸ்ட் வேலை. ஸோ ரேடியல் மசில்ஸோட ஃபஸ்ட் ஒர்க் என்னென்னா ஐயோட பியூப்பிளை வந்துட்டு ஒய்ட் பண்ணி காட்டுறது, ஒய்டர் பண்ணுறது இந்த ரேடியல் மசில்ஸோட வேலை. ஸோ அந்த சர்க்குலர் மசிலோட வேலை என்ன, அந்த பியூப்பிளை வந்துட்டு ஸ்மால் பண்ணுறது இந்த சர்க்குலர் மசிலோட வேலை அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்துட்டு மசில்ஸில் செகண்ட் பார்ட். நெக்ஸ்ட்டு மசில்ஸோட டைப்ஸ் என்ன, டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ். மசில்ஸ் ஃபவுண்ட் இன் ஹையர் வெர்டிபிரேட்ஸ் ஆர் ஆஃப் 3 டைப்ஸ். அதாவது ஹையர் வெர்டிபிரேட்ஸில் இந்த மசில்ஸ் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டீரியேட்டர் ஆர் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஆர் வாலண்டரி மசில்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் டைப் என்ன ஸ்டீரியேட்டர் ஆர் ஸ்கெலிட்டல் ஆர் வாலண்டரி மசில்ஸ். Second one is unstriated or smooth muscles or involuntary muscles. Third one is cardiac muscles. So, the first one is the skeletal muscles. இது வந்துட்டு கார்டியாக் மசில்ஸ், அதாவது நம்ம ஹார்ட் இருக்கக்கூடிய மசில்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்மூத் மசில்ஸ், அதாவது நம்ம இன்டெஸ்டைன்ஸில் இருக்கக்கூடிய மசில்ஸ். ஸோ இதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் மசில்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் skeletal muscles or striated or involuntary muscles. Second one is non-striated or smooth muscles or involuntary muscles. Third one is cardiac muscles. பாருங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் அது எங்கெங்கே இருக்கோ அதோட கேரக்டரிஸ்டிக் என்ன. ஸோ striated, skeletal or voluntary muscle எங்கே இருக்குன்னா போன்ஸ் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் நெக்லாம் வந்துட்டு இந்த மசில்ஸ் தான் இருக்குது. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா மல்டி நியூக்ளியர், நிறைய நியூக்ளியஸ் இருக்கும். பிரான்ச் இருக்காது. இது வந்துட்டு ஒரு வாலண்டரி மசில்ஸ். நெக்ஸ்ட்டு நான்-ஸ்டீரியேட்டட் ஸ்மூத் ஆர் இன்வாலண்டரி மசில்ஸுங்கும் போது இது வந்துட்டு சாஃப்ட் பார்ட், பாடியில் இருக்கக்கூடிய சாஃப்ட் பார்ட்ஸில் வந்துட்டு அட்டாச் ஆகிருக்கும். எங்கெங்கன்னா பிளட் வெசல்ஸ், பிரான்ச்சி, ஸ்கின்னு, ஐரிஸ். ஸோ இந்த இடத்துலலாம் வந்துட்டு இந்த மசில்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கும். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, சிங்கிள் சென்ட்ரல் நியூக்ளியஸ், அதாவது ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும். சென்டர் இருக்கும். இன்வாலண்டரி மசில்ஸ், இது நம்ம அதிலே பட்ட டைப்லேயே இன்வாலண்டரி மசில்ஸ் இது. நெக்ஸ்ட்டு கார்டியாக் மசிலுங்கும் போது ஹார்ட்டில் இருக்கும். இது வந்துட்டு பிரான்ச்சாக இருக்கும். 1 to 3 சென்டர் நியூக்ளியை, அதாவது வந்துட்டு இந்த நியூக்ளியை எவ்வளோ இருக்கும், 1 3 வரைக்கும் இருக்கும். இது வந்துட்டு ஒரு இன்வாலண்டரி மசில்ஸ். நெக்ஸ்ட்டு கோஆர்டினேஷன் ஆஃப் மசில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட் ஆக்ஷன்ஸ் இன் அவர் பாடி லைக் ஸ்டாண்டிங், வாக்கிங், ரன்னிங், பிளேயிங் டென்னிஸ் எக்ஸெட்ரா ரெக்வயர்ட் கம்பைன்ட் ஆக்ஷன் ஆஃப் செவரல் மசில்ஸ். அதாவது இந்த வேலைகளை பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்டாண்டிங், வாக்கிங், ரன்னிங், பிளேயிங் டென்னிஸ், ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு ரெக்குவயர்மெண்ட்னா ஒரு கம்பைன்ட் ஆக்ஷன், அதாவது சில மசில்ஸில் கம்பைன் ஆகி தான் இந்த ஆக்ஷன்ஸை பண்ணும். To a great extent, the muscles have to be coordinated for a particular kind of movement. அதாவது ஒரு கைண்ட் ஆஃப் மூமெண்ட் நடக்குதுன்னா ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் மசில்ஸ் வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணி தான் அந்த மூமெண்ட்டை வந்துட்டு பண்ண முடியும். மசில்ஸ் மூவ் பாடி பார்ட்ஸ் பை கான்ட்ராக்டிங் அண்ட் தென் ரிலாக்ஸிங். அதாவது வந்து மசில்ஸ் வந்துட்டு எப்படி பாடி பார்ட்ஸை மூவ் பண்ணும் அப்படின்னா அந்த மசில்ஸ் வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆகிறது மூலயமாவும் ரிலாக்ஸ் பண்ணுறது மூலயமாவும் தான் அந்த பாடி பார்ட்ஸ் வந்துட்டு மூவ் ஆகுது. Muscles can pull bones but they can't push them back to the original position. அதாவது வந்துட்டு மசில்ஸ்னால போனை வந்துட்டு தள்ள முடியுமே தவிர அதை புஷ் பண்ணி அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு திரும்ப கொண்டு வர முடியாது. ஸோ தே ஒர்க் இன் பேர்ஸ் ஆஃப் ஃப்ளெக்ஸர்ஸ் அண்ட் எக்ஸ்டென்சர்ஸ். ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணும், ஃப்ளெக்ஸர்ஸ் அண்ட் எக்ஸ்டென்சர்ஸ் பேரில் வந்துட்டு ஒர்க் பண்ணும். The flexor construct to bend and at a limb at a joint. So the flexor வந்துட்டு கான்ட்ராக்ட் பண்ணும். எதனா பெண்ட் பண்ணுறக்கு, ஒரு லிம்பை பெண்ட் பண்ணுறக்கு வந்துட்டு இந்த ஃப்ளெக்ஸர் வந்துட்டு கான்ட்ராக்ட் பண்ணும். தென் the movement is complete. அந்த மூமெண்ட் கம்ப்ளீட் ஆன உடனேயும் அந்த ஃப்ளெக்ஸர் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகி இன்னொரு எக்ஸ்டென்சர் வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆகி அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வரும். அதான் வந்துட்டு நம்ம பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ் மசில்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல அதே மாதிரி அதான் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த பைசப் மசில் இன் ஃப்ரண்ட் த அப்பர் ஆர்ம் இஸ் எ ஃப்ளெக்ஸர். அதாவது பைசப் மசில் வந்துட்டு அதை அப்பர் ஆர்மை ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரது ஒரு ஃப்ளெக்ஸர். அந்த ட்ரைசப்ஸ் அட் த பேக் ஆஃப் த அப்பர் ஆர்ம் இஸ் த எக்ஸ்டென்சர். அதாவது பின்பக்கத்தில் அப்பர் ஆர்மில் இருக்கக்கூடிய ட்ரைசப்ஸ் வந்துட்டு எக்ஸ்டென்சர்ஸ். வென் யூ பெண்ட் யுவர் எல்போ த பைசப்ஸ் கான்ட்ராக்ட்ஸ். அதாவது நம்ம எல்போ வந்துட்டு பெண்ட் பண்ணும்போது அந்த பைசப் வந்துட்டு கான்ட்ராக்ட் சுருங்கும். தென் த பைசப் ரிலாக்ஸஸ். அந்த பைசப் வந்துட்டு அப்புறம் ரிலாக்ஸ் ஆயிரும். அண்ட் ட்ரைசப் கான்ட்ராக்ட்ஸ் டு ஸ்ட்ரைட்டன் த எல்போ. அதாவது அந்த மூமெண்ட் முடிஞ்சோடனையும் இந்த பைசப் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அந்த ட்ரைசப் வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆகி நம்மளோட ஒரிஜினல் பொசிஷன் அந்த எல்போ வந்துட்டு ஸ்ட்ரைட்டன் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு
கோஆர்டினேஷன் ஆஃப் மசில்ஸ் வந்துட்டு எப்படி கோஆர்டினேட் பண்ணி நம்ம பாடியில் வந்துட்டு மூமெண்ட்ஸை வந்துட்டு நடக்க வைக்குதுன்னு சொல்கிறது. ஸோ இதோட வந்துட்டு இந்த சாப்டரும் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. சாப்டர் நம்பர் 19 மூமெண்ட் இன் அனிமல்ஸ் சொல்லிட்டு அந்த சாப்டர் பார்த்தோம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம நிறையா விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரோட உங்களை நான் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எனி டவுட்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸில் கூட கேளுங்க. ஸோ தேங்க்யூ.